மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய சிருஷ்டி சொல்லும், புதிய சிருஷ்டி. தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம், சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறேன். தேவனை பற்றி சொல்றாரு. மலைகள் தோன்றலை, நிலம் தோன்றலை, உலகம் தோன்றலை. இவைகளெல்லாம் தேவன் உருவாக்குவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்காரு? தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக, என்றென்றைக்கும் நிச்சயம் உள்ளவராக தேவன் இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. மலைகள் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? வசனம் சொன்னால் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், சொல்ல சொல்ல நீங்கள் வாசிக்கூடாது. சரி, சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் நீரே என்றென்றைக்கும் இருக்கு. அப்போ பாருங்க, தேவன் எப்படி இருக்காரு? அவர் மாத்திரம் இருக்கார், எதுவுமே சிருஷ்டிக்கப்படலை. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நேற்றும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார். அல்லேலூயா. அப்படியா இருக்கு வசனம்? அப்படி இல்லை. நேற்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் அப்படிதான் இருந்தார். அப்போ சிருஷ்டிப்பு அல்லது கிரியேஷன் என்று சொல்லும்போது நீங்கள் காண்கிற எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் சிருஷ்டித்தார். கிரியேஷன்னா என்ன அப்படின்னா, தேவன் தமது சிந்தையில் வைத்திருந்த ஒரு திட்டத்தை, தேவன் தமது சிந்தையில் வைத்திருந்த ஒரு திட்டத்தை அதை ஒரு பொருளாக உருவாக்கினார். உதாரணம் பாருங்க, மலைகள் அல்லது மரம் அல்லது ஆறுகள், மிருகங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய சிந்தையில் வடிவமாக இருந்தது. அவைகளை தேவன் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம், இந்த பூமி அவருடைய சிந்தையில் ஒரு படமாக இருந்தது. அவர் தன் சிந்தையில் இருந்த உலகம் என்கிற படத்தை தம்முடைய வார்த்தையினாலே பூமி உண்டாக கடவுது என்று சொன்னார். பூமி உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். அவர் உண்டாயிடுச்சு. ஆனால் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பொருள் இருந்தால், ஒரு இரும்பு இருந்துச்சுன்னா, ஒரு இரும்பை கொடுத்தீங்கன்னா அந்த இரும்புல இருந்து இன்னொரு பொருளை உருவாக்குவாங்க. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை உருவாக்குவாங்க. ஆனால் மனிதர்களால் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து தேவன் உருவாக்குகிறதற்கு பெயர் சிருஷ்டி அல்லது கிரியேஷன். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த உலகத்தை, நீங்கள் காண்கிற சூரியனை, சந்திரனை, எல்லாவற்றையும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ அப்படி தான் வேதம் சொல்லுது. சங்கீதம் 92 தேவன் அப்படியாக சிருஷ்டித்தார். சொல்ல சிருஷ்டித்தார். சொல்ல சத்தம், சிருஷ்டித்தார். அப்போ தேவன் சிருஷ்டித்தார். அவர் காரியங்களை
இப்படித்தான் சிருஷ்டித்தார். 4:11 போவோம். வெளிப்படுத்தல் 4:11. நான்காம் அதிகாரம் 11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திராய். அவங்க எல்லாம் துதிக்கிறாங்க. நீங்கள் தான் மகிமைக்கும் கனத்திற்கும் வல்லமைக்கும் பெற்றுக்கொள்வதற்கு என்னவா இருக்கீங்க? பாத்திராய். நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீன, ஒன்றும் இல்லாததிலிருந்து சிருஷ்டித்தார். அதான் சிருஷ்டிப்புன்றது. ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய மனதில் வைத்திருந்த அந்த உலகம் என்கிற அந்த படத்தை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். நீ சகலத்தையும் சிருஷ்டித்தி. அப்புறம் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. எல்லாம் அவருடைய சித்தத்தினால என்ன செஞ்சிச்சு? சிருஷ்டிக்கப்பட்டது. இப்படி தான் தேவன் என்ன செஞ்சார்? சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டித்தார். அப்போது இந்த உலகம் மட்டும்தான் சிருஷ்டிக்கப்பட்டதா? ஆதியாகமம் 1:1 சொல்லுது, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும், பூமியும் வானத்தையும் அல்ல, வானத்தையும் பூமியும். இப்போ வானங்களை அவர் சிருஷ்டித்தார். கொலோசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 15-16 வசனங்களுக்கு நாம் போவோம். கொலோசியர் 1 அதிகாரம் 15-16 வாசிப்போம். கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய சத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்படும். யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்படும். பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்தில் இருக்கிறது சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இந்த பூமியை உண்டாக்குறதற்கு முன்பாக தேவன் பரலோகத்தையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தார். பரலோகத்தில் இருக்கிற பலிபீடம், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள், பரலோகத்தில் இருக்கிற கேருபீன்கள், பரலோகத்தில் இருக்கிற கேருபீன்கள், பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனங்கள், பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். அல்லேலூயா, ஆமென். பாப்பா, பரலோகத்தை சிருஷ்டித்தவர் யாருன்னா தேவன் தான் சிருஷ்டித்தார். ஆதியிலே இருந்த தேவன் முதலாவது நீங்கள் காணக்கூடாதான அந்த பரலோகத்தில் உள்ளவைகளை அவர் சிருஷ்டித்தார். அடுத்து பாருங்க, பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும். அப்போ பரலோகத்தில் பூலோகம் காணப்படாதவைகளையும் காணப்படுகிறவைகளையும் வாசிங்க, காணப்படாதவைகளையும் சகல பொருட்களையும் சிங்காசனங்களையும் கர்த்தத்துவங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவருக்காக அவருக்கென்று சகலத்தை நீங்கள் காண்கிற காணாத எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சார்? சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய சிருஷ்டிப்பின் கடைசி படைப்பு மனிதன். ஆனால் மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக தேவன் வானத்தை, பூமியை, பரலோகத்தை, எல்லாவற்றையும் சிங்காசனங்களையும் தேவனுடைய வாசஸ்தலங்களையும் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் தேவன் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தர். அவரால் சிருஷ்டிக்க முடியும். அவர்தான் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சொல்லும், தேவன் வார்த்தையினாலே காண்கிற காணாத பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டித்த பிறகு ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம். தேவன் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். பாருங்க, இந்த ஆதிகையில் வானத்தின்று வரும்போது கொலோசியர் 1 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அவர் சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இதில் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கறது இங்கே வெளிச்சத்தை சிருஷ்டிக்கிறாரு,
மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு, மிருகங்களை சிருஷ்டிக்கிறாரு, பறவைகளை சிருஷ்டிக்கிறாரு, மரங்களை சிருஷ்டிக்கிறாரு, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசி சிருஷ்டிப்பில் கடைசி சிருஷ்டிப்பு என்னன்னா மனிதனை சிருஷ்டிக்கிறார். ஆதிகாமம் 1:27 போகலாம். 1:27 தேவன் தம்முடைய சாயலாகும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள. கடைசி சிருஷ்டிப்பினதான் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கலும் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்க, மனிதனை எப்படி சிருஷ்டித்தாரா, மிருகத்தையும் தேவனை ஒன்றா வச்சா மிருகம் வேற ஒரு சாயலில் இருக்கும், தேவன் வேற ஒரு சாயலில் இருப்பார். மரத்தையும் தேவனையும் ரெண்டையும் பக்கத்தில் மரம் வேறு சாயலில் இருக்கும், தேவன் வேறு சாயலில் இருப்பார். ஆனால் மனிதனையும் தேவனையும் ஒன்றாக வைத்திருப்பார் பார்ப்பீர்களானால் தேவனும் மனிதனும் ஒன்றாகவே இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிக்கிறவர், சிருஷ்டிகர்த்தர். அவர் சொல்றா பாருங்க, 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு முடிச்சிட்டார். கிரியேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாவற்றையும் கிரியேஷன் பண்ணி முடிச்சுட்டு கர்த்தர் சொல்றார் 2ஆம் வசனத்தில், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை, அதான் எல்லா கிரியேஷனையும் பார்த்துட்டு 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே அடுத்த வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்க, சிருஷ்டிப்பு ஒரு முடிவுக்கு வருது. முதலாவது பரலோகத்திலும் தூதர்களை உண்டாக்கிட்டு வான பூமியில் கடைசியாக மனுஷனை உண்டாக்கிட்டு சொன்னார், இனி சிருஷ்டிப்பே தேவையில்லை, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நரங்க சிருஷ்டிக்கப்பட்டுச்சா? ஆமாம். மனிதனை உண்டாக்குறதற்கு முன்பாக நரகம் சிருஷ்டிக்கப்பட்டது. பாதாளம், பிசாசுகளின் குடியிருப்பாயிருக்கிற முடிவில்லாத குழி சிருஷ்டிக்கப்பட்டதா? ஆம், சிருஷ்டிக்கப்பட்டது. 2ஆம் அக்கினி கடல் சிருஷ்டிக்கப்பட்டதா? ஆம், சிருஷ்டிக்கப்பட்டது. டேட்ரூஸ் என்று சொல்லப்படுகிற தேவதூதர்களினுடைய பாதாளத்தின் வாசல்கள் என்று நம்ம பார்த்தோமே, பரதேசி, அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதா? ஆம், எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இனி சிருஷ்டிக்க வேண்டிய ஒன்றும் தேவனுக்கு இல்லை. தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்து அமர்ந்தார். அல்லேலூயா. அப்போ அவனை சிருஷ்டிக்க வேண்டிய காரியமே இல்லை. கடைசி சிருஷ்டிப்பு யாருன்னா மனிதன் ஒரு ஆசீர்வாதமான சிருஷ்டி. சொல்லு, மனிதன் ஒரு ஆசீர்வாதமான சிருஷ்டிப்பு. ஏன்னா தேவன் அவனுடைய சாயல் என்ன செஞ்சாரு? மனிதனை, ஆணை தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். அந்த ஆணுக்குள் பெண்ணை சிருஷ்டித்தார். கதெல்லாம் சிருஷ்டி முடிஞ்சிட்டாரு. முடிஞ்ச பிறகு வேதம் சொல்லுகிறது அவர் சிருஷ்டித்து முடிச்சிட்டார். இப்போ பாதாளம் இருக்கு, பாதாளத்தின் வாசல் இருக்கு, இனிமே சிருஷ்டிக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை. இப்போ மனுக்குலம் சிருஷ்டித்து முடிஞ்ச உடனே சிங்காசனத்தில் அமர்ந்துட்டார். மனுக்குலப்பின் ஆதாமும் ஏவாளும் நம்ம நிறைய காரியங்களை, இந்த பாவம் எப்படி உள்ள பிரவேசித்ததுன்னு நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். அப்போது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறின உடனே தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய மிகச்சிறந்த அற்புதமான கனமுள்ள படைப்பாக இருந்த அந்த ஆதாம் எப்படி சிருஷ்டித்தார் நான் சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், 3ஆம் வசனம், உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும்
நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்குறேன். கர்த்தருடைய கிரியெல்லாம் நான் பார்த்துட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசுவாசிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறு. இங்கே தேவதூதன் போட்டாங்க, அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஏலோகிம், அதாவது திருத்துவ தேவனிலும் சற்று சிறியவனாக்கினி மகிமையினாலும் கனப்பினாலும் அவனை. நல்லா கவனிங்க. அப்படி சொல்ல பாருங்க, ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தேவதூதர்கள், கேருபீன்கள், சேருபீன்கள் எல்லாரும், பரலோகத்தில் இருக்க சிருஷ்டிகள் எல்லாரும் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, மனிதனை மண்ணில் உருவாக்கி அவனுடைய நாசிலே தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதுகிற வேளையில் எல்லா தேவதூதர்களும் கேருபீன்களும் சேருபீன்களும் எக்காலங்கள் முழங்க இந்த சிருஷ்டிப்பை பார்த்து தேவனை புகழ்ந்தார்கள். ஏன்னா ஒன்றுமே தேவசாயில, மனுஷன் மட்டும் தேவசாயில இருக்கான். அவனுக்கு தேவன் கனத்தையும் மகிமையும் முடிசூட்டின பொழுது, அந்த கிரீடத்தை வைத்த பொழுது பரலோகமே ஆர்ப்பரித்தது. அது சொல்ல பாருங்க. அப்புறம் சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர். அதிகாரத்தை கொடுத்தாரு. இந்த பூமி வானமண்டலத்தில் இருக்கிற சகல விதமான பூமிக்குரிய எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடையவனாய் ஒரு ராஜாவை போல ராஜாவாக ஆதாமை வைத்தார். வச்சுட்டு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ். அப்படி ஒரு சிருஷ்டிப்பு, மேன்மையான சிருஷ்டிப்பு. தேவதூதன் பெரியவனா, ஆதாம் பெரியவனா? கர்த்தர் சொல்றார், ஆதாம் தான் பெரியவன், தேவதூதன் தேவசாயலில் இல்லை. கேருபீன் பெரியவனா அல்லது ஆதாம் பெரியவனா? கேருபீன் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்படவில்லை, ஆதாம் தேவசாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டார். அப்படி ஒரு மேன்மையான ஒரு சிருஷ்டிப்பை, கனத்தையும் மகிமையும் முடிசூட்டின, தேவனால் கனத்தையும் மகிமையும் முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜாவாக ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டான். அவ்வளவுதான். இந்த சிருஷ்டிப்பு தான் உன்னதமான சிருஷ்டிப்பு. இந்த சிருஷ்டிப்பினுடைய வரலாறு முடிந்தது. இப்போ ஆதாம் என்ன செய்கிறான்? ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் பொழுது அவனுடைய ஆவியிலே மரணம் ஏற்படுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உங்களை. நல்லா கவனிங்க. எதனால மரிச்சாங்க? அக்கிரமங்கள், பாவம். எது மரித்தது? மனிதனுடைய ஆவி மரித்தது. மனிதனை கர்த்தர் உண்டாக்கும் போது ஆவி மனிதனாய் உண்டாக்கினார். அவனுக்கு ஒரு ஆத்துமா இருந்தது. அவன் சரீரம் என்கிற கூட்டிலே வாழ்ந்தார். சொல்லுவோம், மனிதனை தேவன் ஆவி மனிதனாய் உண்டாக்கினார். அவனுக்கு ஒரு ஆத்துமா இருந்தது. அவன் சரீரம் என்கிற கூட்டிலே வாழ்கிறான். இப்படி சொல்ல, நான் ஆவி மனிதன். இப்படி சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, நான் சரீரம் என்கிற கூட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆவி இருக்கு பாருங்க, இந்த ஆவியில அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தம் உள்ளே மரணம் பிரவேசித்தது. பிசாசு இருக்கான்ல, பிசாசு. அந்த பிசாசை நீங்கள் எப்படி பகுத்து பார்க்கலாம் சொன்னால், பிசாசுக்குள்ள என்ன இருக்குன்னா மரணம் என்று எழுதப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. பிசாசுக்குள்ள என்ன இருக்கும்? மரணம் என்று எழுதப்பட்டிருக்கும். மரணம் என்கிற வார்த்தை இருக்கும். இப்போ ஆதாம் பாவம் செய்த உடனே மனிதனுடைய ஆவியிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மனிதனுடைய ஆவியில் என்ன செஞ்சுன்னா மரணம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டது. அப்போ மரணம் இருந்துச்சுன்னா ஆவியில் இருந்துச்சு. யாருடைய ஆவியில்? ஆதாமுடைய ஆவியில மரணம் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போ இந்த ஆதாம் என்ன போயிட்டான் பாருங்க, பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் ஆதாமுடைய ஆவி மரித்தது. மரிச்ச உடனே ஆதாமுக்கு தேவன் சொன்னார், இவனை ஆதாமுடைய சந்ததியை மீட்டெடுப்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு என்ன செஞ்சார்? வந்தார். இயேசு மனுஷனுடைய பாவத்திற்காக மரணத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படி
இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் எந்த சிருஷ்டிப்பும் நடக்கவே இல்லை. ஆதியாம் புஸ்தகத்தில் நான் சொல்கிறேன், ஆதியாம் புஸ்தகத்தில் தேவன் சொன்னார் சகலத்தையும் சிருஷ்டித்து ஓய்ந்தார். அதுக்கப்புறம் இயேசு சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் ஒரு சிருஷ்டிப்பும் இந்த பூமியில் நடக்கலை. சிலுவையிலே மரித்த பின்பு எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்போது என்ன நடக்குது? எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்படுவது வசனம் சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த சிலுவை மரணத்திற்கு சுவிசேஷத்தை கேட்கும்போது அந்த சுவிசேஷத்து நிமித்தம் இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவனே நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். என்ன செஞ்சீங்க? எதிலிருந்து? மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள். சொல்லு, இயேசுவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் ஆவியிலே எழுதப்பட்ட மரணத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். அப்போ பாருங்க, முதல் என்ன செஞ்சு? மரணம் வெளியே போயிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? சரி, மரணம் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே எல்லாரும் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல யார் இருப்பா? வெறுமை தான் இருக்கும். என்ன இருக்கும்? என்ன செய்யும்? வெறுமையாக இருக்கும். அப்போது அதுபோல் மனிதனுடைய ஆவியிலிருந்து மரணம் வெளியேறின உடனே கர்த்தர் சொன்னார், வேதம் சொல்லி எல்லாம் எழுந்து 2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வச்சுக்கோம். இப்படி இருக்க சொல்லும், எல்லாம் சேர்ந்து வச்சுமா. இப்படி இருக்க சத்தமாசம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, இப்படி இருக்க நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஆமென். அமருங்க. தேங்க்யூ லார்ட். நல்லா கவனிங்க. அப்போ ஆதியாகமம் புஸ்தகத்தில் சிருஷ்டிப்பை நிறுத்தின கர்த்தர் இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது உங்கள் ஆவியை கர்த்தர் புதிதாக சிருஷ்டித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆதியாகமத்தை சிருஷ்டிப்பை நிறுத்தின கர்த்தர் சிலுவைக்கு பின்பாக யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் ஆவி அது புதிதாக கிறிஸ்துவால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு, உங்க ஆவி எப்படி இருக்குதா? பிராண்ட் நியூ கிரியேஷன், தேவனுடைய புது சிருஷ்டியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சொல்ல முடிஞ்சா, உங்கள் ஆவி அது பெர்ஃபெக்டா இருக்குது. ஹல்லேலூயா, பூரணமாக இருக்கிறது. அவங்க ரட்சிக்கப்பட்ட உங்க ஆவியை கத்த சொன்னாரு. அப்ப அவனுக்கு பாவம் செஞ்ச உடனே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவனுடைய ஆவியிலே மரணம் உள்ளே பிரவேசித்திருந்தது. அந்த மரணத்தின் ஆவியை நான் ஒழித்து இப்பொழுது இவனுடைய ஆவியை நான் புதிதாக சிருஷ்டித்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்க ஆவி இருக்கு பாருங்க. கிறிஸ்தவன்றது என்ன கேட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டது. உங்க ஆவியை கர்த்தர் புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் ஆவியை புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்களோ, எப்பொழுது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்களோ, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய ஆவி புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த புதிதான சிருஷ்டிக்கப்பட்ட ஆவியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நீதி இருக்கிறது. இந்த புதிதான சிருஷ்டிக்கப்பட்ட உங்கள் ஆவியிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீதியும் நித்திய ஜீவனும் இருக்கிறது. இந்த நீதின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதி தான் நீதி. இயேசு சொன்னாரு, ஒரு பாவி
இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷர்கானா அவன் தேவனுக்கு முன்பாக வந்து அவனால் நிற்க முடியாது, நேருக்கு நேர் நிற்க முடியாது, சமமா நிற்க முடியாது. காரணம், அவனுக்குள் இருந்த அநீதி, அவனுடைய ஆவியில் இருந்த அநீதி, பாவம், மரணம், அக்கிரமங்கள் என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக வந்தா அவன் என்ன செய்வானா, கீழே விழுந்துருவான். நல்லா கவனிக்கணும், அவன் என்ன செய்வான், நிற்கும். அதனால் பழைய ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா தேவனே உனக்கு முன்பாக நிற்பவன் யார், நிற்க முடியாது. அவருடைய பிரசன்னத்திலே போக முடியாது, அவர் பிரசன்னத்தை தொட முடியாது, தொட்டா சாவாங்க. மோசே நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மலையின் மேல் இறங்கும் போது அதை தொடுகிற யாவனும் கொல்லப்பட வேண்டும், மிருகமானாலும் மனிதனானாலும் அம்பெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிறதை சகிக்க மாட்டார்கள். கதை சொன்னாரு, இல்ல என்னுடைய தேவனுடைய லெவல் வந்து ஹையர். மனிதன் பாவ சாயல்லே பாவத்தை உடையவனாக இருந்தபடினாலே தேவனுக்கு முன்பாக நிற்க கூடாதவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து ரட்சிக்கிறார் பாருங்க. ரட்சிக்கும் போது வாசிக்கலாம் ரோமர்கள் 5ஆம் அதிகாரம். அப்போ 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்குவோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே பார்த்தீங்களா நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கேட்டீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை அடைகிறார்கள். சொல்லும், தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை புது சிருஷ்டியாகிய தங்களுடைய ஆவியிலே இயேசுவின் இரத்தத்தினாலே அடைகிறார்கள். இந்த புது சிருஷ்டி என்ன தருதுன்னா, இயேசுவுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை தருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஜெபம் பண்ண வரும்போது பாருங்க, சிலர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது கீழே டம்முன்னு விழுந்துருவாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஏன் விழுகுறாங்க கீழே? ஏன்னா முன்னால் ஜெபம் பண்ண வரவங்களுக்குள்ள பிசாசின் கிரியைகள் இருக்கலாம், பாவம் இருக்கலாம். பாவம் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, கீழே விழுந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஆமென். புரிஞ்சதுங்களா? அல்லது வியாதி இருக்கலாம், வியாதி தேவனுக்கு முன்னாடி நிச்சயாது நிற்க முடியாது, அதனால் அவர்கள் தேவ மகிமையிலே கீழே விழத்தான் செய்வார்கள். அல்லது பிசாசு இருக்கலாம், ஆகையினால் பிசாசு வச்சுக்கோங்க, தேவ மகிமையிலே அவர்கள் கீழே என்ன செய்வார்கள், விழுவார்கள். தேவனுடைய காரியங்கள் எவைகளெல்லாம் இல்லையோ அவைகளை உடையவர்கள் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது அவர்கள் விழுவார்கள். அப்பொழுது அவர்களை விட்டு அந்த பிசாசின் கிரியை என்ன செய்யும், வெளியேறும். நல்லா புரிஞ்சுங்களா? அப்போ உங்களுக்குள்ள உங்க ஆவியில இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடினாலே உங்க ஆவியில தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை நீங்கள் பெறுகிறீர்கள். சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை புது சிருஷ்டியாகிய நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாருன்னா புது சிருஷ்டி. ஆமென். சொல்லு, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். சொல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். நல்ல வசனத்தை கூடிய, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, புது சிருஷ்டியாக உங்களை மாற்றி இருக்கிறார் இரத்தத்தினால. உங்க ஆவி வந்து பிராண்ட் நியூவா இருக்கு, அதாவது பரிபூரணம் உள்ளதாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம். பன்னெண்டாம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலைநிலத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகியவைகளிடத்தில், அதாவது மோசே சீனாய் மலையில் நிற்கும் பொழுது சீனாய் மலை மேல் தேவன் இறங்கின காரியத்தை இது சொல்லுகிறது. அங்கு அந்த உடன்படிக்கை வார்த்தைகளை வாங்கும் பொழுது அந்த சீயோன் மலை அக்கினியாக இருந்தது, அக்கினி பற்றி எரிந்தது, மந்தாரம் இருந்தது, இருள், பெருங்காற்று ஆகியவைகள் அந்த மலையின் மேல் இருந்தது. அப்புறம் எக்கால முழக்கம் அங்கே இருந்தது, வார்த்தையினுடைய சத்தம் இருந்தது. அப்புறம் அவர் சொல்றார், நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடி என்ன செய்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள்.
ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியும் நிலச்சந்தாசிப்போம் அல்லது அம்பினால் எரியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டார்கள். மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பெரிதாக இருந்தது. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேராளு சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் மெதுவாசிப்போம் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் சத்தமாசிப்போம் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் ஆவி பூரணமாக்கப்படுகிறது, நீதிமானாக்கப்படுகிறது. அந்த ஆவியிலே அதைத்தான் செய்கிறார். இதுவே புது சிருஷ்டியினுடைய காரியம். ஹல்லேலூயா. உங்கள் ஆவி என்ன இருக்குதுமா? பெர்ஃபெக்டாக இருக்கு. பட் யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட். நீங்கள் பரிபூர்ணமுள்ள மனிதர்கள் அல்ல. ஆனால் உங்கள் ஆவி இயேசுவின் இரத்தத்தினால் பரிபூர்ணம் உள்ளது. சொல்லுவோம், என்னுடைய ஆவி இயேசுவின் இரத்தத்தால் பரிபூர்ணம் உள்ளது. இயேசுவின் இரத்தத்தால் என் ஆவி இயேசுவுக்கு முன்பாக நிற்கத்தக்க நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு எது போகுனா? இயேசுவினுடைய இரத்தத்தால் பூரணமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நீதிமானுடைய ஆவிதான் பரலோகத்திற்கு சொல்லும். ஹல்லேலூயா. இதுதான் புது சிருஷ்டி. தேவன் சிலுவையிலே மரித்த உயிரோடு எழுந்த பிறகு இப்பவும் என்ன செய்கிறார்னா, யாரெல்லாம் ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள் இருக்கிற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருக்கிற அவர்களுடைய ஆவியை பலவைகள் ஒழித்து அவனை ஒரு ஆவியை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அந்த ஆவி பூரணமுள்ள ஆவி, அந்த ஆவி நீதிமான்களுடைய ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆவியில் என்ன இருக்கு? நீதி வாசம் செய்கிறது. நான் நீதி சொல்ல, உலகத்தில் இருக்க நீதி சொல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க நீதி. சொல்லும், தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க நீதியை இயேசுவின் இரத்தத்தினால் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட என் ஆவி பெற்றிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பா பாருங்க, நீங்கள் என்ன வருகிறாரு? மகிமையான். அவரை தோமா என்ன செஞ்சார்? பார்த்தார். மாமிச கண்களாக பார்த்தார். மாமிச கண்களை பார்த்த மாமிசத்தை மகிமையான மாமிச சரீரத்தில் இருக்கிற இயேசு உங்களுடைக்குள் எப்படி வாசம் செய்வார்னா, உங்களுக்குள்ள தம்முடைய வார்த்தையால் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆவியில் ஒன்று பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஜீவன் இருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கள். பிறகு உங்கள் ஆவியில் தேவன் என்ன செய்தானா, அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரை எழுதுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவளோடு செய்யும் உடன்படிக்கையாவது என் பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களிலே என்ன எழுதினார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உங்க ஆவியில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் முத்தரிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்க ஆவிக்குள்ள இயேசு எப்படி இருக்காருன்னா, வார்த்தையாக வாசம் செய்கிறார். சொல்லு, ஆவியிலே பூரணமாக்கப்பட்டு என்னுடைய ஆவியிலே இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஆவியில் எழுதப்பட்டிருக்குதுங்க இயேசு கிறிஸ்துன்னு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ஒரு புது சிருஷ்டி. சொல்லு, நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. சொல்ல, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. இதுதான் காரியம். கிறிஸ்தவத்தினுடைய கடத்தொகை தெரியுமா? வாசிக்கலாம். கலாத்தியர்கள் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சத்தமாசிப்போம். கலாத்தியர் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே
காரியம் என்னப்பா? கிறிஸ்துவுக்குள் நீர் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. காரியத்தை சொல்லுப்பா, கோலவலன்னு வராது. என்ன காரியம்? நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஆமென். சொல்லுங்க, காரியம் என்ன? சொல்லுங்க, காரியம் என்ன? சத்தமா சொல்லுங்க, காரியம் என்ன? இதையும் சொல்லி தருங்க, காரியம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஆமென். அவர் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்காங்க? அப்பா, நான் எல்லாம் சிருஷ்டித்தேன், ஆனால் இன்னைக்கு ஒன்றை ஒரு புது சிருஷ்டியாக வச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆவி பூரணமானது. சொல்லு, என்னுடைய ஆவி பூரணமானது, நீதிமானானது. என் ஆவியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எழுதப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அப்போ ரட்சி நீங்கள் பாருங்க, கிறிஸ்து வரும் பொழுதோ உங்கள் மரணம் நேரும் போதோ புது சிருஷ்டியாக இருக்க உங்கள் ஆவி இருக்குல்ல, அதுதான் நீதிமான்களாக்கப்பட்ட பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி ஏற்கனவே இருக்குல்ல, அந்த ஆவி வாசம் செய்கிற இடத்துக்கு போகும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவி அது பர்ஃபெக்டாக இருக்கு. சொல்லு, என்னுடைய ஆவி இயேசுவின் இரத்தத்தால் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை இயேசுவின் இரத்தத்தால் என் ஆவி பெற்றிருக்கிறது. இயேசுவின் நாமம் என் ஆவியிலே எழுதப்பட்டிருக்கிறது. காரியம், ஆமென். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. இதுவே காரியம். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கம். இந்த காரியம் உங்களுக்குள்ள இல்லைன்னா 1000 வருஷங்கள் நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், இதுதான் காரியம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு தகுதி உள்ள ஒரு நபர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கீங்களா? இயேசுவை மாத்திரம், அதாவது சிருஷ்டிகரை மாத்திரம் தொழுது கொள்ளுகிறீர்களா, அல்லது சிருஷ்டியும் தொழுது கொள்ளுகிறீங்களா? சிருஷ்டியும் தொழுது கொண்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன செய்யாது? பரலோக ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. ஒரு சிலர் என்ன செய்கிறீங்க? சிருஷ்டி கத்தரையும் தொழுகிறீங்க, சிருஷ்டியும் தொழுகிறீங்க, கையால் செய்தவர்களையும் தொழுகிறீர்கள், மனிதர்களை தொழுகிறீர்கள், அதை படைச்சவைகளை தொழுகிறீங்க. படைத்த தேவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மாய்மாலமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளுக்குள்ளும் நீங்கள் உட்பிரவேசிக்காதபடி உங்களை புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரே, அதை காட்டிலும் ஒரு உன்னதமான சிருஷ்டிப்பு என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தில் தேவன் சொன்னார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை காட்டில் உன்னதமான சிருஷ்டி இருக்கா? ஆமா. 2 கொரிந்தியர் 5:17 நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ எந்த சிருஷ்டி முக்கியம் கேட்டா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருப்பதே காரியம். அல்லேலூயா. தேவன் சொன்னார், எப்போ எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன், இப்போ ஒன்றை ஒரு புது சிருஷ்டியாக வச்சிருக்கேன். நீ பூரணமாக்கப்பட்டவன், நீ நீதிமான், நீ கர்த்தருடைய ஜீவனை உடையவன், அவருடைய நாமத்தை உடையவன், உன்னுடைய ஆவி பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளைகளை அந்த கால வேளையில் சொல்கிறேன், தேவன் உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறார். சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 5:10 நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவர்கள் ஒளிந்து போயின, என் ஆவி எல்லாம் புதிதாயின. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, இதுவே காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொல்கிறேன். கர்த்தர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த பார்க்கலும் உங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை உண்டாக்குனாரு. அதுதான் ஆச்சரியம், ஆசீர்வாதம். Don't forget to subscribe.
அல்லேலூயா.